ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். கிட்டத்தட்ட 276 வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்கு. இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் வந்திருக்கு, எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்திருக்கு, எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம், வேறு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்காங்க, வேறு என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயில்டாக சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். பியூர்லி கான்ட்ராக்ட் பேசிஸு, பெர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ பெர்மனெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பணங்கினங்க யாராவது கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு அப்புறம் ஏமாந்துடாதீங்க. பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. இதே மாதிரி வேறு எந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு வேறு என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொன்னீங்க அப்படின்னா அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நம்ம போடலாம். இது பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக தான் இப்போது கான்ட்ராக்ட் பேசிஸ் வேக்கன்சிஸ் எல்லாம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலமாக தான் எடுக்கிறாங்க, NHM மூலமாக. இதற்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 20/2/2025 5:45 மணிக்குள்ளே நேர்லேயோ இல்லை தபால் மூலமாக நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை கொண்டு போய் கொடுத்துடணும். இதோட அப்ளிகேஷன் உங்களுக்கு எதில் கிடைக்கும் அப்படிங்கிறது இவங்களே சொல்லியிருக்காங்க, அதையும் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா உணவியல் நிபுணர் டயட்டீஷியனுக்கு ஒரே ஒரு போஸ்ட்டுக்கு 15,000 ரூபா சேலரி. என்னென்ன போஸ்ட்னு சொல்கிறேன், மற்றதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எலிஜிபிலிட்டிலாம் ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆய்வக நுட்பனர் நிலை 2 லேப் டெக்னீஷியன் கிரேட் 2ல் ஒரு 15 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. லேப் டெக்னீஷியன் கோர்ஸ் முடித்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தென் பார்த்திங்கன்னா மேனிஃபோல்டு டெக்னீஷியனுக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை காரப்பேட்டை காஞ்சிபுரத்துலேருந்து கேட்டிருக்காங்க. தென் பல் சுகாதார நிபுணர் டென்டல் ஹைஜீனிஸ்ட் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட்டு கேட்டிருக்காங்க, 15,000 ரூபா சேலரி. தென் இசிஜி தொழில்நுட்ப வல்லுநர் இசிஜி டெக்குக்கு ஒரு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தேட்டர் டெக்னீஷியனுக்கு 4 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஸோ 15,000 தாண்டி உங்களுக்கு இதில் சொல்லலை. உங்களுக்கு திறமை இருக்குது, என்னால் படிக்க முடியும்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓட்டுநருக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தென் லிஃப்ட் மெக்கானிக்கு 3 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஏசி மெக்கானிக் ஒரு போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. சைட்டோ டெக்னீஷியன் அப்படின்ட்டு ஒரு போஸ்ட் இருக்குது, அதுக்கு 15,000 ரூபா சேலரி. இதுக்கு எம்எஸ்சி இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி முடிச்சிருந்தா போதும், 15,000 ரூபா சேலரி. அதே ஹாஸ்பிட்டலில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ்யூ டெக்குக்கு பார்த்திங்கன்னா அப்படி இல்லைனா அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தென் ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட்டுக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஃபார்மசிஸ்ட்டுக்கு 6 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. சோசியல் ஒர்க்கருக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தென் பாய்லர் மெக்கானிக் ஒரு போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஹவுஸ் கீப்பருக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தென் ஐடி கோஆர்டினேட்டருக்கு 2 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. பிளட் பேங்க் கவுன்சிலருக்கு ஒரு போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. இதுக்கு பார்த்திங்கன்னா டிகிரி இந்த மெடிக்கல் சைக்காலஜி முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. தென் அனஸ்தீசியா டெக்குக்கு 4 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஸோ ஓடி டெக்னீஷியனுக்கு இருக்குது, அனஸ்தீசியாவுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரேயில் ஒரு 8 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்கு 4 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. எலக்ட்ரிஷியன் கிரேட் 2ல் 3 போஸ்ட் இருக்குது, 15,000 ரூபா சேலரி. தென் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2 போஸ்ட் இருக்குது, 12,000 ரூபா சேலரி. தென் பென் ஆன் செவிலிய உதவியாளருக்கு 27 போஸ்ட்டுக்கு 12,000 ரூபா சேலரி. இதுக்கு 10th முடிச்சுட்டு மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கோர்ஸ் முடிச்சிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க. குக்குக்கு 5 போஸ்ட்டுக்கு 12,000 ரூபா சேலரி. பார்பருக்கு 2 போஸ்ட்டுக்கு 12,000 ரூபா சேலரி. தோபிக்கு 4 போஸ்ட்டுக்கு 12,000 ரூபா சேலரி. அடுத்து பார்த்திங்கன்னா சூப்பர்வைசருக்கு 3 போஸ்ட்டுக்கு 15,000 ரூபா சேலரி. ஹவுஸ் கீப்பிங்க்கு 100 போஸ்ட்டுக்கு 10,250 ரூபா சேலரி. செக்யூரிட்டிக்கு 45 போஸ்ட்டுக்கு 10,250 ரூபா சேலரி. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கருக்கு 10 போஸ்ட்டுக்கு 10,250 ரூபா சேலரி. சானிடரி ஒர்க்கருக்கு 5 போஸ்ட்டுக்கு 10,250 ரூபா சேலரி. ஸோ கிட்டத்தட்ட 163 போஸ்ட்டு. ஆக்சுவலி வேறு இதில் பார்க்கும்போது நம்மளுக்கு 270 போஸ்ட்டு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. 163 போஸ்ட் இதில் இருக்குது. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். 40 வயசுக்கு மிகாமல் இருக்கணும். எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டு, SSLC HSC சர்டிஃபிகேட் வேணும். தென் எஜுகேஷனில் நீங்கள் என்ன படிச்சிருக்கோம் அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும். ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி உங்களோட ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கேஸ் பில்லு, EB பில் எது இருந்தாலும் ஓகே. நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃப்ரம் த காம்பிடென்ட் அத்தாரிட்டி. தேவைப்பட்டுச்சுன்னா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து வாங்கி கொடுக்கணும். எனி அதர் ஸ்பெஷல் ரெக்கார்டு உங்கள்கிட்ட இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ டெம்பரரி போஸ்ட் தான், பெர்மனெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி அண்டர்டேக்கிங் எழுதி கொடுக்கணும். 11 மாதம் தான் உங்களை வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா பாண்டை பிரேக் பண்ணிட்டு மறுபடியும் உங்களுக்கு ரெனியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். kanjipuram.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு டவுன்லோட் பண்ணி தேவையான டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணி மற்றதெல்லாம் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணணும். நேர்லேயோ இல்லை தபால் மூலமாகவோ நீங்கள் போய் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ யாருக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதையும் அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அப்ளிகேஷனு.
எங்கள் ஆஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனை, காரப்பேட்டை, காஞ்சிபுரம். ஸோ மாவட்டம். ஸோ சுகாதார அலுவலர், நிர்வாக, ஸோ மாவட்ட நல சங்கம், அங்கே தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். 20ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும். ஸோ இதுதான் டீட்டெயிலு. விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரின்னு மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலர் அலுவலகம், ரயில்வே ரோடு, அறிஞர் அண்ணா புற்றுநோய் வளாகம், காஞ்சிபுரம். அதே ஹாஸ்பிட்டலில் தான் நீங்கள் போய் கொடுக்கணும். ஃபோன் நம்பரில் ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்மளோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் என்ன போஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ கிட்டத்தட்ட 163 போஸ்ட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் தான், பர்மனெண்ட் பண்ண மாட்டாங்க. விஷ் ஆல் த பெஸ்ட். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.